அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை மார்வல் ஸ்டுடியோஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ராபர்ட் டவுனி ஜூனியரை டாக்டர் டூமா கேஸ் பண்ணிருக்கோன்றதையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது நிறைய பேருக்கு நிறைய ஃபேன்ஸ்க்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, டிவைடிங் ஒப்பீனியன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி மூவி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாமே ஜொனாதன் மேஜர்ஸோட ஃபேன்ஸ். கெவின் ஃபேஜ் மார்வல் ஸ்டுடியோஸோட வைஸ் பிரசிடென்ட் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஸோ அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவியோட அவரோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே ஒரு ஐகானிக் சூப்பர் ஹீரோ ரோல் நடிச்சிருந்தாரு, அது அயன்மேனோட ஸ்டோரி ஆர்க் அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவியோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஜே கூட நாங்கள் டச்சில் தான் இருந்தோம். எந்த விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கான்டாக்டை மிஸ் பண்ணல. எப்படியாவது ஒரு வகையில் சம் கெப்பாசிட்டி அவர் திரும்பவும் எம்சியூக்குள்ளே கொண்டு வரும்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது எப்போ எப்படி அப்படின்றது தான் டவுட்டாக இருந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, டாக்டர் டூம் அப்படின்ற கேரக்டரை பிக் ஸ்கிரீன்ல திரும்பவும் கொண்டு வரும்னு சொல்லிட்டு. ஆனா அதை போர்ட்ரே பண்றதுக்கு ஒரு கிரேட் ஆக்டர் வேணும்ன்ற மாதிரி தோணுச்சு. அப்பதான் ஆர்டிஜே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஹைமர் மூவிக்காக ஆஸ்கர் கண்டென்ஷன்ல ஹெவியா இருந்தாரு. ஸோ அப்பதான் நினைச்சோம் இதுதான் கரெக்டான டைம், நம்ம ஆர்டிஜேவை கூப்பிட்டுக்கலாம். எம்சியூ இஸ் அவர் யூனிவர்ஸ், இட் இஸ் அ மல்டிவர்ஸ், வி கேன் டூ வாட் எவர் வி வாண்ட். நம்ம என்ன நினைச்சாலும் நம்ம பண்ணிக்கலாம், யாரும் கேட்க போறது கிடையாது. ஏற்கனவே ஒரு ஐகானிக் ஹீரோவா பிளே பண்ணியிருந்தாரு, இப்ப பிளே பண்ண போறது ஒரு ஐகானிக் வில்லன் ரோல் அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம லக்கிலி ஆர்டிஜே ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி இந்த டூம்ஸ்டே மூவியோட டைரக்டர்ஸ் ஆந்தனி அண்ட் ஜே ரூசோ ரீசெண்டா கொடுத்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூல ராபர்ட் டவுனி ஜூனியரோட ரிட்டர்னுக்கு எங்களுக்கு ஸ்டோரி இல்ல. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா டூம்ஸ்டே மூவில அவரை டாக்டர் டூமா கேஸ் பண்ணிட்டாங்க. கேஸ் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தின பேச்சுவார்த்தை எங்ககிட்ட போயிட்டு இருந்துச்சு. ஆனா எங்கள்கிட்ட ஸ்டோரி இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட லாங் டைம் ஸ்டோரி ரைட்டர் கொலாபரேட்டர் கிறிஸ்டோபர் மிக்ஃபீலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி எங்களுக்கு கால் பண்ணி எங்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இட்ஸ் அ பவர்ஃபுல் ஸ்டோரி, இதை வச்சு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆர்டிஜேவை அஃபிஷியலாக டாக்டர் டூமா கேஸ் பண்ணோன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு.